இலங்கை அரசியலமைப்பின் 13வது பிரிவில் திருத்தம் செய்யும் விவகாரம். சல்மான் குர்ஷித்துடன் பேச்சுவார்த்தை நடத்த பஷீர் ராஜபக்சே வரும் 4ஆம் தேதி இந்தியா வருகை. சென்னையில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் பால்கனி இடிந்து விபத்து. உடல் நசுங்கி பெண் பலி, 2 குழந்தைகள் படுகாயம். தேனி நகைக்கடையில் துப்பாக்கியால் சுட்டு நகைகள் கொள்ளை. தப்பியோட முயன்ற ஒரு கொள்ளையன் பிடிபட்டான். மற்றொருவனுக்கு வலைவீச்சு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தரகண்டில் 3000 பேரை காணவில்லை என தகவல். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து துல்லியமான விவரம் இல்லை என அரசு விளக்கம். பொதுத் தேர்தலுக்கு பின்னரே மாற்று அணி அமைப்பது குறித்து முடிவு. சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் பேட்டி. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல். 15 பேர் உயிரிழப்பு, ஏராளமானவர்கள் படுகாயம்.